மூஞ்சில வெள்ள இல்லையே. இதா இது மூஞ்செல்லாம் இருக்கிறது தாய்ப்பால் தமிழ் பால். தாய்ப்பால் தமிழ் பாலா? கூத்தாடி கொள்ள வந்த பேய் பால். அப்படியா? சரி வீட்டு வாங்கி வந்தாலும் பொம்பளை அதாச்சு நல்லா வந்தோன்னு அழகு காட்ட சொல்லுங்க. இங்கே ஏய் அண்ணே அப்பா பாபு பொண்ணு தாய் என்னடி வெடிக்க வெடிக்க அப்பா வந்துருங்க. இது ஆணியம்மா. ஆணியம்மா மகாராணி. இது தாலி அழகை விட கம்மி தான். அப்படியா? சரி வேலை வேணும்னா போய் அழகு காட்டு. அழகு காட்டுனா வேலை. அப்படியா? அழகை பார்த்துட்டு அழகு பாப்பா. போ போய் பார்க்கலாமா? போய் வா. வீட்டு வேலைக்கு பொம்பளை கூட்டாரு சொன்னா சுடுகாட்டுல பாதி வெந்து வேலை பொழச்சிட்டு வந்துருக்க. அந்த அம்மா பயந்துச்சு. இது அலைக்காட்டுல பேய் மாதிரி போனா அந்த அம்மா பயப்படுதுல. எப்படிதான் போறது? அட சிரிச்சு போட்டாலும் போய் தொலை. உங்க இளவு எடுக்க முடியல என்னால. அட சிரிப்பு. ஆமா சிரிச்சுக்கிட்டு பொம்பளை வந்து ஒரு லட்சம் ரூபாய் சிரிச்சாதானே ஒரு அழகு. சிரிக்கலன்னா நல்லா இருக்குதா? அதனால நீ சிரிச்சிட்டு போ. உன் அழகு நான் எப்படி இருக்கு நான் டெஸ்ட் பண்ணு. இப்ப சிரிக்கிற பாரு போ. ஐயோ ஐயோ புத்தவாயே பாரு. உன் இளவை எடுக்க முடியல. உன் இளவை எடுக்க முடியல. என்னால என்னடி இப்படின்னு போறேன்? பாக்குறதுக்கு எழுப்பு கூட மண்டை ஓடுது. பிள்ளி சொல்லி வைக்கிற பொம்மை மாதிரி இருக்குது. நம்ம சொல்லிதான் பாரு நல்லா இப்ப போ. இதுக்கு மேல எந்த அவதாரம் எடுக்க கூடாது. அவதாரம் எடுத்தா கொஞ்சம் அடுத்து நாய் போட்டு சிரிப்பு வேணும். எது வேணும் இருக்கிற மாதிரி போ. போய்டா பாக்கணும். ஐயா அம்மா 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 ஏ கப்பலாய் போகுது. ஐயோ அப்படியே பாரு. யாரு போய் அம்மாங்கிற நானு? நான் அம்மா உனக்கு. அது என்னமோ நான் ரோஜா பூ பாத்துருக்கிறேன், மல்லிகை பூ பாத்துருக்கிறேன், கனகாமர பூ பாத்துருக்கிறேன். அவன் என்னமா கப்புகாய் பூங்கிறாள். அது என்னது? என்னடி என்ன பண்ண அம்மாங்கிறாளவா? அட அந்த லப்பு லப்புன்னு போகுது. அதான் கப்புகாய் நமக்கலைங்க. லப்பு லப்புன்னு போகுதுல்ல. ஆமா அதுல எப்படி பூ இருக்கும்? அதுல பொண்ணு தொலை பாக்கணும். அது அத்தல் இருக்கிறது. அம்மாவா? அப்படியெல்லாம் பேசாத. அம்மானு கூப்பிடுறா? அம்மானு கூப்பிடாதம்மா. கூப்பிடாதா? சரி ஓகே போ. பாடி இந்த பக்கம். அடியே நீ வேணே என்ன? ஏன் தவளை? அடி அக்கா. அக்கா பொக்கான்னு கூப்பிடு. என்னடி இந்த பிள்ளைக்கு போடுறா? ஏ சாமி யார வேலை விட்டுறேன்? இந்த வேலை வேண்டாம். நான் பேசாம ஏரி வேலைக்கு குட்டை வேலைக்கு போறேன். ஏரி வேலை என்ன உனக்கு தொடர்ந்து புடிச்சு வச்சிருக்கா? எங்க மேஸ்திரி அண்ணன் மட்டும் நைட் ஷிப்ட்டுக்கு வர சொன்னா. நைட் ஷிப்ட் என்ன எடுத்துட்டு வர சொன்னா? தெரியல. ஒரு துண்டு மட்டும் ஒண்ணு பெருசா எடுத்துட்டு வாடி. நீங்க டபுள் சம்பளம் வாங்கிக்கோ. நீ ஒருத்தி மட்டும் வா அப்படின்னா. ஏடி ஏரி வேலைக்கு போறவன் மத்தியான நேரத்துக்கு போறவன் துண்டு எடுத்துட்டு போவ. அது எதுக்கு துண்டு? தெரியல. மண்டைக்கு வேடு கட்டுறதுக்கா இருக்கு. ஏய் அந்த துண்டு மேஸ்திரி எதுக்கு எடுத்துட்டு வந்தாரு தெரியுமா? உனக்கு தலையில் வேடு கட்டுறது இல்ல, உன்னை படுக்க போட்டு வேட்டு வைக்கிறதுக்கு. அடி பிடிக்காதடி பிடிக்காதடி பிச்சு கத்திரிக்கா. பிடிக்காதடி பிடிக்காதடி பிச்சு கத்திரிக்கா. ஒத்தி ஓட்டாத. உன் புருஷங்க நான் மதிக்க மாட்டோம். சொந்த கத்திரிக்கா நீ மட்டும் சுத்து கலிக்கு சொல்ல கலிக்கு எங்க இருப்பா மாப்பிள்ள. சுத்து கலிக்கு சொல்ல கலிக்கு எங்க இருப்பா மாப்பிள்ள. சொல்லத்த நீக்கு பார்த்தா அடியே சாமி கதை போடுறியா நீயே? பாக்கலாமா? அடி வித்தாளக்களி வரவடிக்க போனாலா? வித்தாளக்களி வரவடிக்க போனாலா? கத்தால மொழி கொத்தோட ஏறிச்சாமா. அரிறு மிளவா சுரீருக்குதா? மிளவா ஜஞ்சனுக்கு போடுது. அது கட்டு திங்கு மாதிரி தமிழ் வித்த கேப் மாதிரியாமா. பசங்களுக்கு பாம்பு கடிச்சதா பார்க்க போனவங்க தேலு கடிச்சது. அழகாய் திரி திரி கடுப்புட வச்ச என்னவான் தெங்க தெங்க பூக்குன்னு வச்சு சேலத்தேடி தித்திப்பா கொஞ்சோடு நக்கப்பாட சொன்னாங்களாமா. பத்தி நீ ஊர்களை போனாலும் வீட்டுக்கு வர சொல்லி ஆளாத்தி எடுத்துருவான். ஓடி எங்க பழமொழி சொல்லிருக்காங்க. ஐப்பசி மாசம் தீபாவளி அப்படி போடுறீ கோமாளின்னு. நீ மட்டும் கார்த்திகை மாசம் கும்பு சின்ன பசங்க ஊம்பேன்னு நீ
ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நாளை பாரு, மூஞ்ச பாரு, முகரை பாரு, இவ கண்ணை பாரு, இவ வாயை பாரு, இவ ஜாக்கெட் பாரு, இவ புடவை பாரு. எந்த ஊரு நீங்க எல்லாம் பொம்பளையா நீங்களா கருமாந்திரம் பண்ண? பொம்பளைக்கு என்ன சரி பொம்பளைக்கு இப்படியா இருப்பாங்க? ஒரு பொம்பளைங்க படிவான புடவை கட்ட தெரியாது, ஒரு பக்கம் திறந்துக்கிட்டு ஒரு பக்கம் மூடிக்கிட்டு என்னடி புடவை கட்டுக்கிற? என்ன மோசம்? புடவையை இழுத்து நல்லா மேல போடுறீ. மேல போடுறோம், இழுத்து நல்லா மேல போடு புடவையவா? ஆமா. ஏய் பாடிங்க. மேல போடுனா தூக்கி லைட் மட்டும் போட சொன்ன. இதுக்கு மேல எங்க போட முடியும்? பாடிங்க. அட நல்லா குமிஞ்சு பார்த்து இப்படி முன்னாடி போடு. ஓ புடவை குமிஞ்சு பார்த்துட்டு முன்னாடி குமிஞ்சு பார்த்து நல்லா முன்னாடி போடு. ஓ பூஜாரோ படிக்க. ஏய் பூஜை கூப்பிடுற. இதான் புடவை குமிஞ்சு பார்த்து முன்னாடி போடுறோம். முன்னாடி இப்படியே போட சொன்னாங்க. எட்ரி புடவையா? அட நல்லா உருட்டி சுருட்டி கட்டு. உருட்டி சுருட்டி கட்டு. சுருட்டி கட்டணுமா? அப்படி ஏதோ ஒண்ணு விளக்கமா சொல்லாயா? பொம்பளை பாரு கருமாந்திரம். உருட்டி சுருட்டி கட்டு. ஆமா. ஏய் என்னடி விடியால 4 மணிக்கு போச்சுன்னா நேரத்தையும் தீர்க்க முடிச்சுக்கிறேன். ஏய் என்ன பண்ணிருக்க? அதான் உருட்டி கட்டி ஐநாள் போய் உருமால் கட்டின மாதிரி இருக்குது. என்ன மாரக்கா போடணுமா? ஆமா ஆமா போடுற மாதிரி மாரக்கா கண்டாரு. ஐயோ அடியில் கை விடுறான். உடனே எடுத்தது ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படியே ஏய் செக்கு மாடு பொறுத்த போல ஆடாது ஒரு இடத்துல அப்படியே நின்று சுத்தாத. முதல்ல வீட்டு வேலை கூட்டி வந்து இப்படி பண்ணி போட்டாங்க. போஸ்ட் மார்ட் பண்ணியாச்சு. நல்லா கட்டு. உண்மையான ஒழுங்கா போஸ்ட் மார்ட் பண்ணிடுவேன். மாறாப்பு போடுறேன். மாறாப்பு அப்படி சொல்லணும். மாரக்கா போடணும் போட்டு மாரக்காவை போட்டாலும் சரி, ராமாயக்கா போட்டாலும் சரி போடு. போனால் போகட்டும். சபைக்கு தாழ்ந்த வணக்கம். நாட்டுக்கு நாடு மகா நாடு. இன்னும் நமது அதாவது ஆரியர்பட்டி வெள்ளகல்பட்டி ஊரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து, அதாவது நமது போதுவார் குல பங்காளிகளும் மங்கவார் குல பங்காளிகள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து, அதாவது எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. ஆமா எத்தனையோ சாமி இருக்குது. ஆனால் நம்மோடு வாழ்ந்து நம்மோடு பிறந்து நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து தெய்வங்களான இந்த பெரியோர்களுக்கு இந்த தெய்வங்களுக்காக பெரியோர்களை நினைவுபடுத்தும் விதமாக வருடா வருடம் தவறாமல் படிக்கு இந்த காப்பு கட்டு தினத்தன்று ஒரு நாடகம் அரங்கேற்றம் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஆமா மாலா கோயில். மாலானா என்ற என்னது என்றைக்கும் மாலாது. என்றைக்கும் மாலாதுன்னா என்னைக்குமே அவங்களுக்கு வந்து சாவு கிடையாதாமா. அதுதான் என்றும் மாலாது மாலா கோயில் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மாலா கோயிலுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி பெரியோர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு நாடகமானது அரங்கேற்றம். நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண வந்த ரசிக உள்ளங்களும் அதான் பட்டி பெருகி பால்பானை கலந்து குட்டி பெருகி குடம்பால் கலந்து எலுமிச்சகனுக்கு எந்த ஒரு கணி எதிர்கணி இல்லாமல் வெடிக்க இருக்கிறதோ அதை போல அவரவர் குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அத்தனையுமே விலகி இன்பங்கள் மட்டுமே நினைக்க வேண்டும் என்று எங்களது எளிமையோடு பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம்.